சக்தியை காப்பாத்துறதுக்காக எங்கே போகிறது, யாருக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் நிற்கதையாக நிற்கிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ சக்தியை காப்பாத்துறதுக்கு ஜனனி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஆதிகுணேஸ்வரன் தர்சனியும் பார்க்கையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. எதிர்நீச்சல் தொடர்ந்து சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க முடியுமையா இப்போ இந்த விட பார்க்கலாம். ஆதிகுணேஸ்வரன் போலீஸை வீட்டுக்கு வரவழைச்சு போலீஸ்கிட்ட பார்கவிக்கும் தர்சனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைட்டு பார்கவியை எழுதி கொடுக்க சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான தர்சன் இவங்களெல்லாம் முதல்ல வெளியில் போக சொல்லுங்கன்னு மிரட்டுறாரு. அந்த நேரத்தில் தர்சினி ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜனனி தர்சினி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காமலே தர்சினிக்கிட்ட, நீ ஃபோன் பண்ணது வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், நான் நிச்சயம் சக்தியோட திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதாவது ஜனனி சக்தி அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா சக்தி ஒருத்தட்ட வழி கேட்குறாரு. அந்த வழி சொல்கிறவர் தென்காசி டிஎஸ் ஹாஸ்பிட்டல் வழியாக போங்க சொல்லியிருப்பாரு. அதனால் ஜனனி இப்போ தென்காசிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஜனனி தென்காசிக்கு போய்கிட்டு இருக்கும்போதே ராமசாமி மையப்பன் ஜனனிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டாந்து கொடு, அதை விட்டுட்டு சக்தியை காப்பாற்றுறேன்னு வில்லங்க பண்ணிக்கிட்டு இங்கே தேடிக்கிட்டு வந்தேன்டா, நான் கண்டிப்பாக சக்தி கையை பிடிச்சி உடச்சி அதை வீடியோ எடுத்து உனக்கு சென்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறாரு. இதனால் ஜனனி சக்தியை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அவங்களால காப்பாற்ற முடியலங்க. இந்த நிலையில் தான் இப்போ சக்தியை காப்பாற்றுறதுக்கு ஜனனி அதிரடியாக ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. அதாவது அஸ்வினி இறந்த பிறகு ஜனனி அஸ்வினி வீட்டில் போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு தேடி பார்ப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒரு விசிட்டிங் கார்டு கிடச்சிச்சு. அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸில் போயிட்டு ஒரு நபரை பார்க்குறாங்க. அங்கே இருந்த நபர், பாஸ் இப்போ இங்கே இல்லை, உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவார். இப்போ அந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸ் ஜனனிக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜனனி அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸில் போயிட்டு அந்த நபரை சந்தித்து சக்திக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி சக்தியை காப்பாற்ற சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அநேகமாக அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸ் ராணாவாக இருக்கதாங்க வாய்ப்பு இருக்குது. ஆதிகுண்டேஸ்வரனுக்கு எதிரான நபராக இருந்தால் கண்டிப்பாக ஜனனிக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ ராணாவும் ஜனனியை சேர்ந்து சக்தியை காப்பாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஜனனி சக்தியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னும் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமங்க ரெடபிள் 2 நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.